ஓம் நம சிவாய. நாம் இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற ஆத்மநாத சுவாமி கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் பற்றி சிறப்புலாம் நம்ம சொல்கிறத விட அங்கே ஒரு பெரியவர் இருக்கார். அவர் ரொம்ப அழகாக விளக்கமாக எங்களுக்கு சொன்னார். அதனால் உங்களுக்கும் அதை அப்படியே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறோம். அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அதை மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான் தான் நமக்கு தெரிஞ்சது. இறந்தவனுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனிதனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். உங்க பிறரை இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனிதனா பிறந்திருக்கார். அதனாலதான் நம்பி கிடையாது. நம்பி இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். கோயிலுக்குள்ள போனா இந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம். விநாயகர். சின்னது வேதனை, பெரிய வேதனை, சின்னது தெரிஞ்சுக்கணும். விநாயகர் வழிபாடு செய்துதான் வழிபாடு துவக்கம். ஆனா இந்த ஊர்ல கோயிலுக்கு வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிடுங்க. இவர் கும்பிட்டு தான் போகணும். விடுக்கிட்டுன்னு ஓடப்படாதெல்லாம் எது கொண்டாலும் பக்தர் முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். எல்லா ஊரையும் திருவிழா இருக்க சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்க திருவிழா இருக்கிற மாணிக்க வாசகர் இருக்கு. எல்லா ஊரையும் பேர்ல வரும் சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்க பேர்ல வருது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவுடையார் கோயில மாணிக்க வாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா. உலகத்திலேயே திருவிழா தான். இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதெல்லாம் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, புரியுவா? இது கிரேக்க குதிரை, அது கேரள குதிரை, அது கேரள குதிரை கொண்ட குதிரை. அப்படி நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. எட்டி நில்லு, தள்ளி நில்லுமா, அந்த பக்கமே நில்லுமா. ஓரமா நில்லு. சிவன் கோயில நம்பி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நம்பி, கொடிமரம், பலிபீடம் இல்லாத சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான். 2வது, சாமிக்கு உருவம் இல்லை, உட்கார்ந்த இடம் தான் இருக்கு. மேலே லிங்கம் இல்லை. மேலே லிங்கம் இல்லாம இருக்க லிங்கம் மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அடையாளத்துக்கு உட்கார்ந்த இடத்துல. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு இங்கேன்னு கும்பிட்டுவாங்க, இங்கே கும்பிட்டுவாங்க. ஏன்னா எந்த தடங்களும் கிடையாது. அதுக்காக வாரம் கும்பிடுவாங்க. 2வது, சாமிக்கு உருவம் கிடையாது, உட்கார்ந்த இடம் மட்டும்தான் இருக்கு. உட்கார்ந்த இடத்த ஆவடைங்கிறோம். அதனாலதான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமா இருக்கப்படாதுன்னு நீங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க சாமி உட்கார்ந்த இடத்துல. சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ளவர்களுக்கு அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவலைதான் வடிவம். கற்பூரத்தை சாமியிட காமிட்டு எல்லாரையும் வெளியில் கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இங்கே கற்பூரத்தை சாமியிட காமிட்டு அங்கேயே வச்சிருவாங்க, நமக்கு தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்கு. அந்த கல்லில் சாத்தை கொட்டி ஆவி பறக்க நிவேத்தியம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடை, பாவிடை, பூங்கலட்சி, முளக்கீரை, பாகத்தரம் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்கில் மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை, நந்தியா மாணிக்காவதில் வந்திருக்கார். சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அந்த மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள். சுவாமிக்கு முன்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு இருக்கு. அதை நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தா நம்ம நிழல் சுவாமி மேலப்படும். அது மாதிரி கட்டடக்கலை, 1000 கடைகள் எத்தனை தெரியுமா? 1000 கடைகள் எத்தனை? 1000 கடைகள் எத்தனை? 64. அதுல தெரியலன்னா தெரியல. அதுல கட்டடக்கலையும் ஒண்ணு. நிழல் படணும்னா என்ன வேணும்? சூரியன் வேணுமா? என் வடகொளிச்சல் விழுகாதோ? நான் எப்பவுமே மடக்கிற ஆளு. வெளிச்சம் வேணும். வெளிச்சம் தான் நெல் வரும். சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம், எந்த வெளிச்சம் இல்லாமல் நீ எங்கேனாலும் உணவு சாமி மேலப்படும். இன்னொருகள் கெட்டிக்காரங்க எனக்கு சொன்னதான். இன்னொரு மூளை உள்ள ஓரமா நெல், அதான் ஓரமா நெல். இது தெற்க சூரியன் கிடையாது, ஆகாய வெளிச்சம் இல்லை. சாமி அளவுக்கு வெளிச்சம் வைக்க பாருங்க. கை நிழல் பாப்பா சட்டையில எப்படியா நிழல் வருது? சூரியன் ஆகாய வெளிச்சம் இல்லை, சாமி நிழல் போகுது. இது தெற்கு. இது வடக்கு சூரியன் கிடையாது. எங்கே நின்னாலும் கோயில் கொட்டி கிடக்குமா? பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம், தண்டம். இது கிழக்கு. இது எங்கே நின்னாலும் கோயில் இருக்கு. எல்லாருக்கும் மடங்கி வருவோம். படையில பாரு, எங்கே நின்னாலும் இருப்போம். பாகுபாடு மனுஷன்.
முன்னாடி வா. இங்க வா. எல்லாருக்கும் டிசைன் சும்மாவே இருக்கா. டிசைன் 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 டிசைன். நம்ம இப்போ கட்டடங்கள் கட்டுறோம், எவ்வளோ ஃபவுண்டேஷன் போடுறோமோ கட்டடம் சாயங்காலம் பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் நிற்கா, பள்ளம் பறிக்கத்தான் கம்பு நிற்கும். மேலே போட்டு அப்படியே அப்படியே கட்ட வச்சுருக்கோம், ஃபவுண்டேஷன் கிடையாது. கருங்கல் கட்டணமே ஃபவுண்டேஷன் நம்ம கட்டியிருக்கான். நம்ம வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம். ஆனால் கடமை கட்டிக்காரங்க ஃபவுண்டேஷன் இல்லாத பில்லர் போட்டிருக்காங்க. கட்டடம் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிறவர்களுக்கு இங்கே உத்தரம் இருக்கு, இங்கே இருக்கிறவர்களுக்கு இங்கே உத்தரம் இருக்கு. உத்தரமே இல்லை, கல்வி அப்படியே இருக்கு. சரிங்களா? இங்கெல்லாம் உத்தரம் இங்கே உத்தரம் இருக்கு. உத்தரம் இருக்கு பாருங்க. உத்தரம்னா அந்த மாதிரி பீம். இங்க பீம் கிடையாது பாருங்க. இங்க பீம் இருக்கா? அங்க கிடையாது பாருங்க. அங்க இல்ல பாருங்க. இங்க அந்த உத்தரம் சொல்றாங்களே, உத்தரம்ன்றது இந்த மாதிரி தூண் மாதிரி இருக்காது. அது வந்து இங்க இல்ல. திரும்ப தள்ளுங்க, அழு விடுமா. பாருங்க, பூச்சி பூச்சி வச்சாங்க. யாரும் கேட்டாங்க, அது இல்லை. பூச்சி பூச்சி வைப்பாங்க. இப்போ லைட்டை போட்டு வெளிச்சம் அயோக்கியத்தனத்து மொத்தம் விடுவோம். அவராது பேசலாமா? எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்குது. வரலாறு சொல்கிறேன், சாமிக்கு நேரத்தான் பேசுவேன். மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், நல்லா பாடினவர். எழுதியது வரல, எழுதியது சிவபெருமான். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டர். இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் அரிமர்தன பாண்டி என்கிற ராஜாட்ட மந்திரியா இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை உறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிராயின் பேர் சொல்லி சொல்றார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்கவாசகர் பக்கம் வர்றார். திருவாசக பேர் என்ன பேர் இந்த ஊருக்கு தெரியுமா? திருப்பரந்துரை. அந்த அம்மா திருப்பரந்துரை. ஏன் அங்கே திருப்பரந்துரைன்னு பேரு. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்துல பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அதனால இங்க பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்து ஒரு சாமியை பார்த்திருக்கார். சுவாமிக்காக இந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டி கொடுத்தார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்கவாசகர் கோயில் கட்டினார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நரி எல்லாம் குதிரை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்கள்ல நரிதனை பரியாக்கி வருது. இது திருப்பதி துறைகள் சாட்சியா கோட்டப்பட்டினம், மீன்கள், தொண்டி, அப்படியா ராமேஸ்வரம். இதுவரைக்கும் நான் தான் பேசினேன், உங்களை பேச விடல. இப்பொழுது நீங்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேர்ந்துக்கலாம். என்ன கேள்வி கேட்கிறீங்களோ என்ன கேட்கலாம். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டின சாமி இடம் மட்டும், இதெல்லாம் வெவ்வேறு காலம். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, இப்போ 2026, 2000 ஆண்டு பழமையான கோவில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு. கேள்வி கேட்கலாம் தான் கேட்கலாம். கேளுங்கள், தரப்படும். கட்டுங்கள், திறக்கப்படும். நான் கேட்கிறேன், கிட்டக்க காதை விட்டு. நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்? சாமி கும்பிட்டா நல்ல வார்த்தை. கோயிலுக்கு போறேன்னா சாமி போயிருக்கேன், தரிசனத்துக்கு வந்திருக்கேன், வழிபாட்டுக்கு வந்திருக்கேன். தியேட்டருக்கு எதுக்கு போவேன்? தியேட்டருக்கு எதுக்கு போவேன்? அது மாதிரி சாமியை பார்க்க வந்தீங்கன்னா இங்க கரெக்ட். ஏன்னாட்டா மாணிக்கவாசகர் மதுரையில் இருந்து வராது, சாமி அவரை பார்க்க வந்த இடம். தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி திருவாசத்துல வருது. பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு. நம்மளும் பக்தர் தான், நம்ம சாமியை தேடி போறோம். பெருமாள் மார்பில் என்ன இருக்கும்? மகாலட்சுமி இருப்பாங்க. அங்கேயே ஒரு பெருமாள் சிவலிங்கம் இருக்கு. பெருமாள் நிறைய விஷயங்கள் எல்லா கோயிலும் கொண்டு வந்து கவர்மெண்ட் யாராவது சிவலிங்கம் எல்லாரும் முக்கியம் வரும். அடிமேல் அடி அடித்தா சொல்ற நாதி இல்லை. மறுபடியும் கேள்வி, சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. அப்பா நான் வேண்டல் கேட்டு ஆள் புரிதல் வேண்டும். ஒருமை உடைய நிலவு திருமணம் எல்லாரும் வேண்டாம். மாணிக்கவாசகர் வேண்டாதாரு. சாமி உனக்கு என்ன வேண்டுகிறார்? வேண்டத்தக்கது அறிவை நீ வேண்ட முடியும். எனக்கு உனக்கு படைச்சவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவருக்கு மூளை இருக்கு, நமக்கு மூளை இருக்கு. என்ன ஒரு குழந்தை அழுகுது, பாலினா கேட்குது, தாயாரா கொடுக்கல. பாலினை நூட்டும் தாயினும் திருவாசல வருது. கேட்காம கிடைக்கணும். 63 நாயன்மார்கள் கேட்டாரு. இவரு லைட் வச்சுக்க சொல்லிட்டாரு. அப்படி வெளிச்சம் இருக்கு, நிறுவ போட்டு அயோக்கியத்தான் நிறைய. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவாரூர்ல திருவண்ணாமலை நினைச்சா முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரம் தரிசிச்சா முக்தி, திருவாரூர் வைச்சா முக்தி, திருப்பரங்குன்றம் சொன்னாலே முக்தி. கொட்டி கிடக்கு அப்படியே வெந்து வச்சு குவாமும் போகும்போது சாயங்காலம் விளையாட்டுக்கு தான். சாயங்காலம் அப்புறம் முட்டாள் நடத்தும். மறுபடியும் கேள்வி, திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்க. ஒரு 11 இன்னைக்கு பௌர்ணமி 2 மணி வரைக்கும் இருந்திருக்கு. வார தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. கேட்ட நட்சத்திரம் இன்னைக்கு
ஒரு 11 வரை திருவாசூர் சொல்றது நீங்களும் சொல்லுங்க, சொல்றது நல்லது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. பொழுது மென்னெஞ்சில் கோகழியாண்ட அன்னிப்பான் தாழ்வாக ஏகநகனே இவனடி வெல்க வாழ்க்கையாக்கி போற்றிக்கு போயிடுவோம். ஈசனடி போற்றி, எந்தனடி போற்றி, போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தி என்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, அருள்மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். எத்தனையோ வகை அதுல முடிவில்லாத இன்பத்தை சாமி கொடுப்பாருன்னு ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி பாடியிருக்காரு. இங்க வந்தா பிறவியே இருக்காது. மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி. எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்லது ஏற்பட்ட சன்மானத்தை தரலாம். அவங்க கேட்பாங்க விளக்கடி போதும். யார் போடுறா? இங்கே நான் 7 வந்து ஒருத்தன் போடுறான், கோயில் விளக்கு போடுறான்னு. 5 மணிக்கு போடுற விளக்கு 10 மணிக்கு 4 மணிக்கு திருநெல்வேலி ஜோதியை காமிச்ச ஊர். ஜோதியை சுடகு துராத்தில் இங்கே உள்ள மக்கள் ஒன்றும் வரமாட்டான். அங்கே 2 துவாரபாலகள் இருக்கு, தெரியுதா? அந்த துவாரபாலுக்கு எதிர்த்தாப்புல 3 பிள்ளையார் இருக்கு. புரியுதா? என்ன பார்க்கணும்? அதுக்கு எதிர்த்தா 3 பிள்ளையார் இருக்கு. பக்கத்துல குளம் இருக்கு. கோயிலுக்கு தான் முதல்ல தீர்த்தம் பார்க்கணும். இங்க உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு பேரு. குளம் திறந்திருந்தா தொற்று பெருச்சு இருக்காங்க, அதை விட நல்லது. இதுக்கப்புறம் மண்டபம் இருக்கு. மண்டபத்து முகப்புல 3 உபதேசம் மாணிக்க சாமி கொடுத்தது. கண்ணுனால கையினால 3 பொம்மை குரங்கு உடம்பு மாதிரி இருக்கு. மண்டபத்துக்கு போனால் மேலே கல்ச்செல்லி இருக்கு. கல்ச்செல்லி பெரிய ஒரு சிறப்பு. சில ஊரில் கல்ச்செங்கி, இந்த கல்ச்செங்கில விட ராசியும் காமிச்சிருக்கான், 12 ராசி. அதே மண்டபத்தில் ரவி மன்மதன் சிலை இருக்கு. மண்டபத்துக்கு வெளியில் போனாக்க ஸ்தலபுருஷன் இருக்கு. கோயிலுக்கு தான் முதல்ல தீர்த்தம் பார்க்கணும். இங்கே உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தலபுருஷம். இங்கே உள்ள மரம் குருந்த மரம். இந்த மரம் இறந்த மரம், குருந்த மரம். அடுத்து நான் இங்கே வச்சிருக்கேன் சோழசமங்கையில இறந்த மரம், ஆவடாயில குருந்த மரம், காஞ்சியில மாமரம், திருவானைக்காவில நாவல் மரம், மதுரையில கடம்ப மரம், இளமரம், குருந்த மரம். சுற்றி விட்டு கடைசியில சாமிக்கு போகணும். தீர்த்தம் வரும், கடைசியில் சாமி போயிருந்தேன். அங்கே லைட் எரியுது பாரு. அந்த மண்டபத்தில் இந்த பக்கம் கல் லைட் எரியுது பாரு. என்ன பார்க்கணும்? இந்த பக்கம் அறிஞர் பாண்டியராஜா சிலை, இந்த பக்கம் நிறைய குதிரை மாதிரி குதிரை ஒட்டி உட்காந்துருக்கிறது. இந்த மாதிரி மண்டபம் இருக்கு. மண்டபத்தில் நிலப்படியில் நட்சத்திரத்துக்குலாம் வடிவம் 1000 புள்ளியா இருக்கு. கம்மிலியா இங்கே இருக்கான். இன்னும் கூட பச்சையில ஓவியம். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா 5 சின்ன நவக்கிரகம் இருக்கு. அதை சுற்றிக்கிட்டு அதே துவாரபாலுக்கிட்டு வடக்கு நோக்கி வாலியும் இருக்கு. அங்கே என்ன அங்கேதான் விழுந்த மொசைக்கு போட்டுருக்கு, போர்டு போட்டுருக்கு. கோயிலுக்கு தான் விழுந்து வணங்கலாம், சமையல விழுந்து வணங்கப்படாது. நடவாய் கொடிமரம் தான் விழுந்து வணங்க வேண்டியது. நாங்கள் ஆண்கள் பெண்கள் மண்டிட்டு தான் வணங்கணும். என்ன நீங்களாம் மண்டிட்டு தான் வணங்கணும். கைட்டு வாங்க, இங்கே தான் இருக்கு. என்ன கருத்து